சோட்டிலமாடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம்ம வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கோம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய ராணுவம். பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்தை விட்டுட்டு சும்மா இருக்கவே முடியாது. என்னடா நடுவில் வந்து சில வருஷங்களாக எதுவுமே மூச்சு பேச்சே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம யோசிச்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த முறை நம்ம கொடுத்த அடி. இது எந்த சமயத்துல இந்த பாகிஸ்தானானது இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். முதல் விஷயம், மோடி அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. உலகளாவிய இந்த எக்கனாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மற்ற கோஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் போய் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம்னா அவங்க கூட இந்தியா க்ளோஸ் ஆகிடக்கூடாது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, அது கூட க்ளோஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரியான பல விஷயங்களை ஒரு கால்குலேட் பண்ணி தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் எப்படின்னா ஒரு ஷேடோ வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்னாடியில இருந்து கொண்டு இன்னொருவரை வந்து தூண்டி விட்டு அவங்க மூலமா சண்டை போடுறது. இதுல பின்புலத்துல பல நாடுகள், குறிப்பா சொல்லணும்னா சைனா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். பகல்காம் தாக்குதல்ல சைனா இருக்கா? அவங்க இந்த பாகிஸ்தானுக்கு அதுக்கான சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்கிறேன். சைனாவோட ப்ராக்சியா தான் நீங்க பாகிஸ்தானை பார்க்கணும்னு நான் சொல்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இந்தியாவால எனக்கு என்ன லாபம், பாகிஸ்தான் இருக்குன்னா பாகிஸ்தானால எனக்கு என்ன லாபம்? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேர்கள் பாக்குறவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இது வெறும் இந்தியா பாகிஸ்தானுக்கான கிடையாது, தாக்குதல் கிடையாது. இதில் பல உலக நாடுகளின் அரசியலும் உள்ள. ஆமா, நம்ம வந்து ஒரு ரிட்டாலியேஷன் தான் பண்றோம். ஆமா. ஆனால் நீங்க உலக நாடுகளின் பார்வையில, ஆனா அது நம்ம இல்ல, நம்ம ரெண்டு இருக்கு. இதுல ரெட்டாலியேஷன் பண்றதுன்றது ஒண்ணு, அதன் மூலமா நம்ம உலக நாடுகளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறோம்ன்றது ஒண்ணு. நாம இப்ப ரிட்டாலியேஷன் பண்றதே உலக நாடுகளுக்கு கொடுக்கிற மெசேஜ். நிச்சயமா அதுவும் இருக்கு. இப்ப நம்ம மேல ஆக்சுவலி இருமுனை தாக்குதல் நடந்துட்டு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம பாகிஸ்தான் தான் பேசுறோம். இன்னொரு முக்கியமான, நான் டைரக்டா சொல்றேன், டைரக்டான இருமுனை தாக்குதல்ல வங்கதேசத்து சைட்லயும் நமக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்துட்டோம், அந்த பகல்காமுக்கு வந்து நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம நிக்க போறோமா, இல்ல பாகிஸ்தான் வேற ஏதாவது பண்ணாலும்? இல்ல, இது நீதி எல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீதி கிடைத்து விட்டது, நம்ம வந்து ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை நாளா உடைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். பாகிஸ்தானை நாளா உடைக்கும். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடவே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம்ம வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளின் பயங்கரவாத குழுக்கள் செயல்படுகிற இடங்கள் எல்லாம், அந்த பயங்கரவாத நிலைகள், அந்த நிலைகள் அந்த இடத்த வந்து நம்ம டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம சிவிலியன் அட்டாக் பண்ணல, நம்ம ரொம்ப மனிதத்தன்மையோடு நடந்திருக்கிறோம். ஆனால் அவங்க மனிதத்தன்மையற்று பகல்காம் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதில் பாகிஸ்தான் தலையீடு இருந்ததாகவும் இன்றைக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் கொடுத்த பேட்டியும் நான் பார்த்தேன். இந்த சிந்தூர் ஆபரேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சிறங்க இருக்கிறவங்க கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி, பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்தை விட்டுட்டு சும்மா இருக்கவே முடியாது. என்னடா நடுவில் வந்து சில வருஷங்களாக எதுவுமே மூச்சு பேச்சே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம யோசிச்சிருப்போம். இதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த முறை நம்ம கொடுத்த அடி. போன முறை நம்ம வந்து அவங்களோட தீவிரவாத கேம்புகள்லாம் எந்த அளவுக்கு அழித்தோம் அப்படின்னாக்க, வெளியிலேருந்து பார்க்கறது கூட சேட்டலைட் இமேஜில் பல பேர் சொன்னாங்க இதில் வந்து எதுவும் ஆனா மாதிரி தெரியல அப்படின்னா. ஆனால் அதில் யூஸ் பண்ணது ரொம்ப ஹை அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அது எப்படின்னாக்கா மல்டி லெவல் தாண்டி போய் கீழே பங்கர்ஸை காலி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் வந்து போன முறை செஞ்சாங்க. பதான்கோட் சொல்கிறீங்களா? பதான்கோட். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது, இது எந்த சமயத்தில் இந்த பாகிஸ்தானானது இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். முதல் விஷயம், மோடி அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. அங்கே போய் அங்கே தலைவர்களை சந்தித்து, அதாவது உலகளாவிய
இந்த எக்கனாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மற்ற கோஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் போய் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இங்கே குடும்பத்தோட வராரு. இங்கே வந்து இறங்குற அன்னைக்கு இந்த தாக்குதலானது நடந்தேறப்படுகிறது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம்னா அவங்க கூட இந்தியா க்ளோஸ் ஆயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, அது கூட க்ளோஸ் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரியான பல விஷயங்களை ஒரு கால்குலேட் பண்ணி தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். பாகிஸ்தானை விட இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் எல்லா விஷயத்திலயும். ஆமா, நம்ம உலகமே மோடியை பாராட்டுகிறது என்று நம்ம எல்லாம் சொல்றோம், பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு உலக தலைவர்கள் மோடியை பாராட்டுறாங்க. ஆனா இந்த சின்ன நாடு, இந்த பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு இந்தியாவை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறானா என்ன? அவனுக்கு அந்த திட்டம் இருக்கா என்ன? அதை விட பல இந்தியாவை பலவீனப்படுத்துறதுங்கிறத நீங்க எந்த ஆங்கிள் பார்க்கணும்னா 3 விஷயம் இருக்கு. அதாவது பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதன் மூலமா ஒருத்தரை பலவீனப்படுத்துவது. இன்னொன்னு உங்களை நான் காயப்படுத்திட்டு பலவீனப்படுத்துறது. இப்போ பயத்தை எப்படி உருவாக்குறது? இப்போ எக்கானமியில பொறுத்த வரைக்கும் நம்மளுது உலகளாவிய விஷயத்துல நம்ம வந்து எப்படி மேலும் கீழமா இருக்கு எக்கானமின்னு பாக்குறோம். நம்மளுதும் ஸ்லோ டவுன் இருக்கு. எக்கானமி ஸ்லோ டவுன்னா கூட ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் இருக்கு, ஆனா நம்ம ஸ்டெபிலைஸா இருக்கோம். அப்படிங்கும்போது அதை எப்படி டிஸ்ரப்ட் பண்றது இப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்யப்படுது. இப்போ ஒரு விஷயத்துக்கே சொல்றேனே, இந்த டாரிஃப் வார்லாம் நம்ம சொல்றோம். இந்த டாரிஃப் வார்ல எல்லாருக்குமான ஒரு தாக்கம் இருந்தது. அமெரிக்காவோட டாரிஃப் விதிப்பினால அதே வரி விதிப்பு இந்தியாவிற்கும் தாக்கம் இருந்தது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு சாதகமாகவும் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, துணிமணி வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அதில் நீங்க பங்களாதேஷுக்கோ பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா எவ்வளோ டாரிஃப் விதிச்சிருக்குன்னு பாருங்க, நமக்கு எவ்வளோ டாரிஃப் விதிச்சிருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு டாரிஃப் விதிக்கப்பட்டதை விட நமக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுடைய பொருட்களுடைய விலை தான் குறைந்த விலையாக இருக்கும் அவங்க பொருட்களுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்மளுடைய தொழில்துறைக்கு ஒரு சில இடங்கள்ல வாய்ப்புகள் அதிக பிரகாசமாக இருக்கும். ஒரு சில இடத்துல இம்பாக்ட் இருக்கும் நெகட்டிவா, ஆனா ஒரு சில இடத்துல பிரகாசமா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இப்போ அதிகார மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சரி, நீங்க டாரிஃப் இந்த மாதிரி இதை பண்ண வேண்டாம், இதுக்கு நாங்க என்ன பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து நீங்க வந்து உங்க பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்றீங்க, ஆனா அமெரிக்கால இருந்து ஹார்லே டேவிட்சன் பைக்கை வந்து நீங்க வந்து இங்க விற்கிறதுக்கு எவ்வளவு டாரிஃப் போடுறீங்க பாருங்க. இல்லைன்னா அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவின் இதுல வந்து அதிகாரத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எலான் மஸ்குடைய 2 பெரிய கம்பெனிகள். ஒன்னு எலக்ட்ரிக் கார் கம்பெனி டெஸ்லா. அது வந்து தொடர்ந்து வருவதற்கு இங்க ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது வந்து இந்த டாரிஃப் காரணங்களால. இன்னொரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டார்லிங்க் சேட்டலைட், அது வந்து கம்யூனிகேஷன், இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் சொன்னீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இன்ஃபேக்ட் வந்து கம்பீட் பண்றதுக்காகத்தான் பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸான ஜியோவோ ஏர்டெல்லோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் அந்த வந்து அதே மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்கணும், அதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரோ என்ன பண்றாங்க, லோ ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸை வச்சு அவங்களும் அதே மாதிரியான ஒரு மெஷ் நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய சுயசார்பு அப்படிங்கிற அளவில் ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க சிக்னல் இன்னைக்கு நம்ம சொல்றோம் 3G 4G 5G அப்படின்னு, ஆனா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கே இருக்காதுன்னு பார்க்குறோம். ஆனா சேட்டலைட் கனெக்டிவிட்டியில் எப்படின்னா, உங்களால அந்த நெட்வொர்க்னால இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண முடியும். இதுல 2 இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை வால்யூம் டேட்டான்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம பேசுறதே வால்யூம் டேட்டா. அதில் வந்து நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அது ஜிபி கணக்கில் இருக்குது, இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது, 100 MBஸில் இருக்குது, ஜிபிஸில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சிக்னல் இல்லாத இடத்துல இன்னைக்கு அமெரிக்காலெல்லாம் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி எனேபிள் அப்படின்னாக்க எமர்ஜென்சியாக ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டால் எங்கேயுமே இந்த சிக்னலே இல்லைன்னா கூட அங்கே உங்களுக்கு இந்த இதை ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்புறீங்கன்னாலும் அதே மாதிரி
அங்க நீங்க எதிர்த்தரப்புல ரிசீவ் பண்ண முடியும். இது இப்போ பேசிக். இது ஃபியூச்சர்ல இப்போ நமக்கு தான் 2Gல இருந்து நம்ம எப்படி 5G மூவ் ஆனமோ அந்த மாதிரியாக சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலமாவே எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான ஒரு வெள்ளோட்டம் தான் இது. இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ யுக்ரைன் வார எடுத்துக்கங்க. இவர் எலான் மஸ்கோட கம்பெனி ஸ்டார்லிங்க் யுக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா தகவல் பரிமாற்ற தளவாடங்கள் சாதனங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா ஒழிச்சிட்டாங்க. அப்போ இம்மீடியட்டா அவங்களுக்கு தேவைப்பட்டது ஸ்டார்லிங்க். ஏன்னா அவங்களே ஆக்சுவலி யுக்ரைன் வந்து ரஷ்யாவை பத்தி பேசுவோம் டெக்னாலஜில, யுக்ரைனும் ரொம்ப ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நமக்கு சப்மரைன் இருக்கு இல்லையா, நம்ம வந்து முன்னாடி வாங்கின சப்மரைன் இதுக்கான பாதிக்கான ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு உக்ரைன்ல இருந்து வருது. ஓகே, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இது இந்த போருங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப எப்படி ஆயிடுச்சு மொத்தமானு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இதுல எனக்கு என்ன இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து யுக்ரைன்ல ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னாக்கா அங்க கனிம வளங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா லித்தியம் இருக்கு, யுரேனியம் இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள். அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுல தான் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இலவசமா அவங்க ஒன்றும் போர்க்கருவிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரிட்டனும் அதை தான் சப்போர்ட் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கும் அது தேவைப்படுகிறது இந்த மாதிரி. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் என்னன்னாக்க, இந்த இதுல சைனாவிற்கு எதிரான ஒரு முக்கிய ஃபேக்டரா இந்தியா பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி தாய்வானை வைத்து சைனாவை கவுண்டர் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா தாய்வானும் சரி சைனாவும் சரி அந்த போர் ஒத்திகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்களே தவிர ஒரு லெவலுக்கு மேல அந்த பதட்டம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்ஃபேக்ட் போர்க்கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோ சைட்லேருந்து இதுல இருந்து தாய்வானுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அது அந்த பதட்டம் தணிந்தது. இப்போ சைனாவிற்கு இப்போ எல்லா இடத்துலையும் எப்படின்னா ஒரு ஷேடோ வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்னாடியில இருந்து கொண்டு இன்னொருவரை வந்து தூண்டி விட்டு அவங்க மூலமா சண்டை போடுறது. இதுல வந்து பாகிஸ்தான் பகல்காம் அட்டாக்லயே பின்னணியில இருக்காங்கன்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அமெரிக்க துணை அதிபர் இங்க வராங்க, அதே போல சவுதி அரேபியா பிரதமர் போறாரு. இது ரெண்டு விஷயமுமே வந்து பலப்பற்ற கூடாது இந்தியான்றதுக்காக இந்த தாக்குதல்ன்றீங்க. அது ஒண்ணு. அதை விட சிவியரா வேற ஏதாவது ஒரு பிளான் நிச்சயமா இருக்கு. இதுல பின்புலத்துல பல நாடுகள், குறிப்பா சொல்லணும்னா சைனா இருக்குன்னு நான் பாக்குறேன். பகல்காம் தாக்குதல்ல சைனா இருக்கா? அவங்க இந்த பாகிஸ்தானுக்கு அதுக்கான சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ரைட்டு. இது என்ன ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளியுறவுத்துறை செயலாளர் இன்னைக்கு முழுக்க இதுக்கான அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது ஒரு இடத்துல கூட இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் இல்ல இந்த என்னை பொறுத்தவரை இந்த மோடி அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் சைனா பேரையே அவங்க எடுக்கிறது இல்ல. அவங்க கிட்ட கேட்டாக்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கான இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம், நீங்க வந்து UN செக்யூரிட்டி கவுன்சில்ல சைனா இருக்கு. ஓகே. இன்னொன்னு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கர் எக்கானமி, ஒரு அமெரிக்காவிற்கே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்கானமின்ற பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்ப நீங்க இது இருமுனை போரா தான் வச்சுக்க முடியுமே தவிர நம்ம மும்முனை போரா மாத்த முடியாது. ஓகே ஓகே. சைனாவோட ப்ராக்சியா தான் நீங்க பாகிஸ்தானை பார்க்கணும்னு நான் சொல்றேன். காரணம் ஏன் சொல்றேன், இந்தியாவை ரொம்பவும் வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போகணும், டீஸ்டேபிளைஸ் பண்ணணும். அதாவது கீழ்நிலைங்க சீனாவுக்கு அந்த எண்ணம். ஆமா, காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த டாரிஃப் விஷயத்தினாலேயோ மற்ற விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சைனாவிலிருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அமெரிக்கா போன்றது. அதுவும் ட்ரம்ப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் என்ன தெளிவா நினைக்கிறாரு, அவரது பிராக்டிக்கல் கிடையாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறது என்னன்னா, கீழ்மட்ட வேலைகளை எல்லாம் தான் ஆட்டோமேட் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், BPO இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட். இன்னைக்கு ChatGPT அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தாலும் நாங்க வந்து ஏஜென்டிக் என்ன பயங்கரமா பேசுறோம். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 60-70% வேலைகள் அது காணாம போயிடும். ஆமா. இப்போ நான் ஒரு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நம்மளுடைய பாட்டி காலத்துல எல்லாம் வந்து இதுல வந்து அம்மியில மாவு ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கட்டமா என்ன ஆச்சு, கிரைண்டர் வந்தது. அது ஒன் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன். இன்னைக்கு மாவு கடையில வெளியில வாங்குறீங்க, அது என்னது, அவுட் சோர்சிங். ஆமா. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க அரிசியை மட்டும் போடுங்க, ஃபுல் மிஷின் எல்லாமே இருக்கும், அதுவே பண்ணி அதுவே அரைச்சு அது என்ன ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தோசையாவே வந்துடும் அப்படின்னா இது ஃபுல் லெவல் ஆட்டோமேஷன், இந்த AI கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், எக்ஸாக்டா ஈக்குவேட் பண்ணி பார்க்க வேணும். அப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதை நம்ம இங்கேயே பண்ணுவோம், இன்னும் சீப்பா பண்ணுவோம், ஒரு பக்கம் ஆட்டோமேட் பண்ணிடுவோம். அப்போ என்னுடைய இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வேலை இல்லாம போகும். அப்ப ஈக்குவேட் பண்ணணும்னா அங்க வெளியில் கொடுத்த வேலைகளையும் இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வருவோம். அதனாலதான் என்ன பண்றாங்க, விசா கொடுத்தவங்களை வெளியில அனுப்புறது,
மாணவர்களை வெளியில் அனுப்புறதுன்னு ஆரம்பிச்சு பல விஷயங்களை அமெரிக்காவில் ஒரு டீஸ்டெபிலைசிங் என்வாயன்மெண்ட்டை கொண்டு வராங்க. இட்ஸ் அ டிஸ்ரப்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, கடந்த காலங்களில் இந்த டாரிஃப் வார் சொல்கிறோம் இல்லையா, இந்த டாரிஃப் வார்ங்கிற இந்த விஷயங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் டாரிஃபை போட்டப்போ அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் அதில் வந்து பல பயன்களையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. அவங்க சும்மா ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து யோசித்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் இதை முன்னெடுப்பை எடுப்பாங்க. மூணாவது பக்கம் தங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இந்தியாவால் எனக்கு என்ன லாபம், ஓகே, பாகிஸ்தான் இருக்குன்னா பாகிஸ்தானால எனக்கு என்ன லாபம்? இல்ல நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேர்கள் பாக்குறவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இது வெறும் இந்தியா பாகிஸ்தானுக்கான தாக்குதல் கிடையாது, இதில் பல உலக நாடுகளின் அரசியலும் உள்ள. ஆமா, ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொருளாதாரமும் பாகிஸ்தான் இன்னைக்கு இந்த தாக்குதலை நடத்துது. ஆமா, ஆனா உடனேயே துருக்கியில இருந்து ராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு போய் சேருது. ஒரு காலத்துல சவுதி அரேபியாவையும் கத்தார் போன்ற நாடுகளையும் தான் இந்த தீவிரவாத இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பேஸ் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா துருக்கியை நோக்கி போயிருக்கு. காரணம் என்னன்னா, துருக்கி என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நான் தான் தாதாவா இருக்கணும் இஸ்லாமிய நாடுகள்ல கூட, நான் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணேன். சவுதி அரேபியா என்ன யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோம், நம்ம எக்கானமியும் பிரச்சனை, நாளைக்கு ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்று எனர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்ங்கிற விஷயத்த போகிறோம். கார்னா எலக்ட்ரிக் கார் போகிறோம், ஆயிலை வச்சு தான் அவங்களுக்கு பெரிய வருமானம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வேற வழியில் போகணும். இன்ஃபேக்ட் முதல்ல ஒரு இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது இல்லாமல் முதல்ல வந்து ஈரான், அப்புறம் இந்த ஹிஸ்புல்லா, இந்த இஸ்ரேல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தப்போ ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. அதில் வந்து இதுலேருந்து UAE அவங்க இதுலேருந்து அவங்க பேசும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு எந்த நாடு எக்கடிக்கிட்டு போனால் என்ன, என் நாட்டோட எக்கானமி முக்கியம், என் நாட்டோட எக்கானமியை நான் வந்து இது காவு கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ண முடியாது, நான் வந்து உங்கள் பின்னாடியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்து பொழுது போகாமல் சண்டை போட்டுருப்பீங்க, எதையான பிரச்சனையை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்கு நான் வந்து என் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டை காவு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இது லீக் ஆச்சு. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது இதனால யாருக்கு லாபம்? ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நம்ம சொல்கிறோம், POK. இப்போ நீங்கள் ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை சைனா கொண்டு வருது. ஆமாம், இப்போ இதுல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும் இல்ல, சைனா ஆக்குபைடு காஷ்மீரும் இருக்கு. COK இதை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. சைனாவும் ஆக்குபை பண்ணியிருக்கு, பாகிஸ்தானும் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஆனால் சைனா ஆக்குபை பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியா பண்ணணும். ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது நம்மளுடைய ஒரு அங்கம்ங்கிறத நம்ம ஆரம்பம் தொட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கூட இணைத்த போதே நம்ம காஷ்மீரா தான், ஒருங்கிணைந்த காஷ்மீரா தான் இணைச்சிருக்கோமே தவிர அதில் வந்து இல்லீகலா அவங்க ஆக்குபை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்ளம் நடக்குது. இது ஒரு வார் வருதுன்னா உங்களுக்கு ராணுவ தளவாடங்கள் வேணும். ரெண்டு தரப்புக்கும் தேவை. நீங்க எவ்வளவு என்ன பண்ணாலும் சரி, ஆர்டிலரிஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சுயசார்புன்ற முறையில் நம்ம தயாரிச்சோம்னு சொல்லிச்சோம். நீங்க ஒரு அளவுக்கு தான் தயாரிக்க முடியும். அதற்கான உபகரணங்களோ மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் எங்கேருந்து வரும்? இப்போ நீங்க யார்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறது இருக்கு. JD Vance வந்தாரு, நம்ம அவர்கிட்ட இருந்து அதை வாங்குறோம் அப்படிங்கிறது. அமெரிக்க தளவாடங்கள் இருக்கு, இந்த மாதிரி இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இப்படிங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக, டெஸ்டிங் த வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, இஸ்ரேல் வந்து இந்த அயன் டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. எப்படின்னா, உங்களுக்கு மேல 100 ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் உங்களால் இதை எதிர்த்து தாக்கி இது பண்ண முடியும். 100ல் 1, 2 தான் வந்து விழும், 98 வந்து நீங்க இது பண்ணிடலாம். ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரான் கொடுத்த இந்த ஏவுகணைகள் அதை எங்கெங்கெல்லாம் ஏவினாங்களோ பார்டர்லேருந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க, இராணுவ இதில் அவங்க சொல்லும்போது பாதிக்கும் மேலே பெருசாக வெடிமருந்துகளே இல்லாத ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க வீசிய ஏவுகணையை காஸ்ட் பண்ணும்போது அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி அதை முறியடிக்கக்கூடிய இந்த அயன்டோமோட இது இருக்கு இல்லையா, அதுக்கான செலவுங்கிறது 10 மடங்கு. அப்போ ஒரு பக்கம் உங்களுடைய ராணுவ தளவாடங்கள்ல இருக்கக்கூடிய ரிசர்வை ஃபுல்லா காலி பண்ணிடுறேன் தாக்குதல் மூலமா, கோஆர்டினேட்டட் அட்டாக்ல.
இன்னொரு பக்கம் உங்க செலவை வந்து நான் மவுண்ட் பண்றேன், இதனால உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கும். மூணாவது, உங்களோட மேக்சிமம் லிமிட் என்னங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னால 100 தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா அடுத்த வாட்டி நான் வந்து 120க்கு பிளான் பண்றேன். இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் இதுதான். இதுக்கான வினை எப்படி இருக்கும், எதிர்வினை இருக்கும், இப்ப பதுங்குறாங்களா பாயறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அரசியல்னு சொல்றது வந்து உலக அரசியல், பொருளாதாரம், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் கலந்திருக்கிறது. இதுல வந்து பல கைகள் பல இடங்கள்ல இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேனே தவிர இது வெறும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் பார்க்க வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு சரியான ஒரு நிலைமையில் இது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இந்தியா 2 நாடுகளுக்குமே இது பொருந்துமா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்? இல்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரிட்டாலியேஷன் தான் பண்றோம். ஆமா. ஆனால் நீங்க உலக நாடுகளின் பார்வையில ஆனா அது நம்ம 2 இருக்கு. இதுல ரெட்டாலியேஷன் பண்றதுன்றது ஒண்ணு, அதன் மூலமா நம்ம உலக நாடுகளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறோம்ன்றது ஒண்ணு. நாம இப்ப ரிட்டாலியேஷன் பண்றதே உலக நாடுகளுக்கு கொடுக்கிற மெசேஜ். நிச்சயமா அதுவும் இருக்கு. நீ தொட்டினா நான் அடிப்பன்றது ஒண்ணு, அது வேற. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு, பல மெசேஜஸ் இருக்கு அதுல. ஓகே, இப்போ அது உள்நாட்டு மக்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. உள்நாட்டு மக்களோட நீங்க வந்து சென்டிமெண்ட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆமா, வெளிநாடுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்னன்றதும் இருக்கு இதுல. இப்போ இதுல வந்து அதான் சொல்றேன், ஒண்ணு இல்ல, இதுல 10 விஷயங்கள். அதான் ஒவ்வொரு காரணியும் நம்ம பின்னாடி பின்புலத்துல இருக்கிறது பார்த்தோம்னா இதுல பல விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான ஒண்ணு. நான் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இதுல சீனாவின் தலையீடு இருப்பதாகவே ஒரு முடிவுக்கே வரீங்களே, நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கே வரீங்க. ஆமா, இப்போ நான் இந்தியா ஏன் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்குது? இல்ல, இந்தியா சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னன்னாக்க அதை தான் சொன்னேன். இப்போ நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்துட்டு நான் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து கூர்ந்து கவனிக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் 2 பேரையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்தது சொல்றாரு, இல்லை நான் மாதேஷ்க்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மாதேஷை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஒழிஞ்சு இன்னும் நான் 4 பேர் இங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட சண்டை போடுறேன்னா நான் வந்து என்னுடைய எனர்ஜியை வந்து நான் 4 பேருக்கு நோக்கி நான் நகர்த்தணும். ஏன்னா நான் என்னோட ஃபோக்கஸ் ஒன்னே தான் இருக்கணும். யார் அந்த பர்சன், மெயின் பர்சன், இந்த இதை செயல்பட்டது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அதுக்கான பதில் கொடுக்கும்போது அதன் பின்புலத்தில் இருந்தவர்களுக்கும் அந்த மெசேஜை கொடுக்குறோங்கிறது தான் பாயிண்ட். நீ சும்மா எடுத்துக்காத. இப்ப நம்ம மேல ஆக்சுவலி இருமுனை தாக்குதல் நடந்துட்டு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம பாகிஸ்தான் தான் பேசுறோம். இன்னொரு முக்கியமான, நான் டைரக்டா சொல்றேன், டைரக்டான இருமுனை தாக்குதல்ல வங்கதேசத்து சைட்லயும் நமக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய சிக்கன் நெக் சைட்ல சைனா வந்து தன்னுடைய பேஸை நிறுவனத்துக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு உதவி செய்வதற்காக வங்கதேசத்துல கவர்மெண்ட் வந்து அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தயாராயிருக்காங்கிறதும் ஒரு பாயிண்ட். இந்த ரோல்ல வங்கதேசமும் நமக்கு எதிராக தான் இருக்குன்றீங்களா? வங்கதேசம் நமக்கு இந்த ரோல்ல நம்ம தானே உருவாக்குனதே, நம்ம உருவாக்கினவங்க முதுகுல குத்துறதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய கருத்தை, அதனாலதான் அட்லீஸ்ட் நம்ம இப்ப என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம்னா ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இந்த நாட்டை அட்லீஸ்ட் சைனா பிடியில, இப்ப ஸ்ரீலங்கா சைனா பிடியில் போனது எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லங்கிறத நம்ம பார்க்கணும். இன்ஃபேக்ட் நம்ம என்னன்னா இந்தியாவுடைய இன்னொரு மாநிலமாக ஸ்ரீலங்கா இருக்கும்படி, அதாவது அது ஒரு தனி நாடாக தான் இருக்கும், ஆனா அது நம்மளுடைய சார் நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும்னு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு அகண்ட பாரதம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, என்ன தப்பு அது இல்ல. அகண்ட பாரதம்ங்கிறது வந்து நீங்க வந்து பிசிக்கலா நம்ம தான் ஆளணுங்கிறது கிடையாது. அதாவது இந்தியா கவர்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும், அப்படி கிடையாது. அகண்ட பாரதம்ங்கிறத நீங்க ஒரு கான்செப்டா பார்க்கணும். அப்படின்னாக்க இப்ப நம்ம நார்த் அமெரிக்கான்னு சொல்றோம். நார்த் அமெரிக்கான்னு சொல்லும்போது கனடா தனி கண்ட்ரி, அமெரிக்கா தனி கண்ட்ரி, இல்லை கொஞ்சம் மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு தேவையான பல விஷயங்கள் மெக்சிகோவில் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் மேனுஃபேக்சரிங் அப்போ லோ காஸ்ட்டில் அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் கனடா பார்த்தீங்கன்னா கனடான்றது ஒரு ஸ்டேபிள் கண்ட்ரி. பொதுவாக அமெரிக்காவில் எப்பப்பெல்லாம் எக்கனாமி டவுன் ஆகுதோ கனடாவோட சப்போர்ட்டில் வந்து அங்கே வந்து எல்லாம் அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கனடாக்கு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அமெரிக்கா எப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்பவும் கனடாவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து பொதுவாக இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிற டைம்ல என்ன பேசினார்ன்றது நம்ம பார்க்குறோம். கனடா வந்து நீங்க வந்து அமெரிக்காவோட இணைச்சிருங்க அப்படின்னு. பிராக்டிக்கலா பாசிபிளாங்கிறதெல்லாம் வேற. ஆனா எப்பவுமே எல்லாரும் அமெரிக்கன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா கனடா வந்து நம்மளுடைய ஒரு அங்கம் அந்த மாதிரி.
ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அகண்ட பாரதம்னு நம்ம சொல்றது. ஓகே. நம்ம எப்படி நான் சொல்றேன்னா, இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க எல்லா ஆங்கிள்லையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு அற்புதமான ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீங்க போய் உதவி பண்றீங்க, எப்பவுமே வந்து இலங்கை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுது, சைனாக்காரன் கடன் கொடுக்குறான், நீங்க இனாமா பணம் கொடுக்குறீங்க. நீங்க இனாமா பணம் கொடுக்கும்போது நீ தான் இனாமா கொடுத்து இல்ல திரும்ப ஏன் கேள்வி கேட்கறன்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். சைனாக்காரன் என்ன சொல்றான், நான் பணம் கொடுத்தேன், நீ எனக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்ற, நீ திரும்ப கொடுக்குறியா இல்ல எனக்கு இதை கொடுக்குறியா? இப்படித்தான் அவன் மிரட்டி வாங்குறான். அது கந்து வட்டி மாதிரி இலங்கை கிட்டக்க. இலங்கை கிட்டக்க நம்ம வந்து இன்னும் நம்ம பெரிய மனசோட நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. நம்ம சரியான விஷயங்கள் பண்ணி. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன், சைனாவோட இருக்கக்கூடிய அசெட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து ஒரு எக்கானமிஸ்ட் சொல்லும்போது பியூட்டிஃபுல்லாக சொன்னார். பரவாயில்ல, எவ்வளவோ நம்ம பண்ணுறோம், சைனாவோட இது ஸ்ரீலங்காவோட டெட்டை நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடணும்னா ஸ்ரீலங்காவோட பணம் ரூபாய் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியன் ரூபாயோட இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் மிடில் ஈஸ்டில் துபாய்க்கு போனீங்கன்னா ஒரு டாலருக்கு 3.4 திராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ எந்த காலத்தையும் மாறாது. டாலர் ஏறுச்சுன்னா இது ஏறும், இது இறங்கிச்சுன்னா இது இறங்கும், எல்லாமே அந்த பேலன்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரியாக ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, அப்போ எந்த காலத்திலையும் அவங்க நம்மள சார்ந்திருப்பாங்க. இன்னொன்று, அவங்களுடைய கடன்லாம் நம்ம இது பண்ணிடுவோம். ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரேடு வச்சுட்டு நம்ம போர்ட்டுக்கிட்டலாம் அவங்களது சைனா ஹபன்டோட்டா போர்ட்டோ ஏர்போர்ட்டோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சைனா கிட்டக்க ஒன்றுமே விட வேண்டாம். அதில் பண்ணிட்டா ஸ்ட்ராட்டஜிக்கலி அது நமக்கு இன்னொரு இது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த தீவெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். கச்சத்தீவெல்லாம் கொடுத்துட்டோம். ஸ்ரீலங்கா கச்சத்தீவு தானே கொடுத்தோம், மொத்தம் ஸ்ரீலங்காவையுமே எடுத்துட்டோமேன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துடும். ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அப்போது இந்தியன் ஓஷன் மொத்தமும் இப்போ இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் சைனாவோட நீர்மூழ்கி கப்பலோ இல்லைன்னா உளவு கப்பலோ வந்து அங்கே நிற்குது அப்படின்னு நம்ம சொன்னால் சீனா சொல்றதையும் அவன் கேட்டானோ, நம்மளுடையும் பகச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இது எல்லாமே இந்தியன் ஆர்மி கண்ட்ரோல் பண்ணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா மொத்த இந்திய பெருங்கடலும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, அந்த மாதிரியாக தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்கணும். அது வந்து ஒரு பிரில்லியன்ட் தாட் ப்ராசஸ். அதை வந்து பண்ண முடியுமா, எவ்வளவு ஈஸியா பண்ணலாம், சொல்றது ஈஸி, இது எந்த மாதிரி செய்ய முடியுங்கிறதுலாம் பெரிய தாட் ப்ராசஸ். ஆனா வில்லு இருந்தா அதை பண்ண முடியுங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ வங்கதேசம் நான் இப்போ எழுதி தரேன், வங்கதேசத்துல இன்னொரு 6 மாசத்துல டெஃபினட்டா கவர்மெண்ட் சேஞ்ச் இருக்கும். 6 மாசம்ங்கிறது ஜாஸ்தி. சரி, இன்னொரு 5 மாசம் வச்சுப்போம். ஆனா இந்த சமயத்துல இந்த பதட்டங்கள் இருப்பதனால கொஞ்சம் நம்ம கவர்மெண்டோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஆனா இந்த கேப்ல சைனா வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா வங்கதேசத்துக்கு கூட பல மூவ்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இப்ப புதுசா உருவான கவர்மெண்ட் வந்து சீனாவோட ரொம்ப உறவா இருக்கு. ஆமா. ஓ, இவங்க வரத்துக்கான இந்தியாவுக்கு அந்த அதிபருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோமே, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல, அது கிடையாது, அதுக்கும் மேல. பிகாஸ் வங்கதேசங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இந்த ரெஜிம் சேஞ்சுங்கிறதே வந்து பல காரணங்களுக்காக ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எப்படின்னா, புதுசா வந்த ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, ஒருத்தர் வந்து அந்த இது புரட்சி மூலமாவோ இதுல வந்துடுறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து 2 எதிரி இருக்காங்கனாக்கா 2 பேர் எதிரி கூடயும் பேசுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கா கூடயும் பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த இதுல வந்து அமெரிக்காவின் கை இருக்குன்னே சொல்லலாம் ஆரம்பமா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுல. ஆனா இன்னைக்கு சீனாவுக்கு செக் வைக்கணும் அவங்க நினைச்சாங்க, ஆனா அவங்க சீனா கூடயும் பேசுறாங்க. பாகிஸ்தான் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தது. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சீனா கூடயும் பேசும், அமெரிக்கா கூடயும் பேசும். எண்ட் ஆஃப் த டே அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜன்ல ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னால முடியும். அப்போ நம்ம எப்படி செக் வைப்போம் அப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் நம்ம தாலிபான் கூட பேசுறோம், அந்த சைட்ல இருந்து எப்படி செக் வைக்கணும் நமக்கு தெரியும். ஸோ ஆமா, ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸே நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் கேட்கணும்னு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கணும்னு, பாகிஸ்தான் இந்தியா போன்ற ஒரு நாடு பகல்காம் அட்டாக்கு போர் தொடுக்கும்னு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து ரிட்டாலியேஷன் கொடுப்போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், நம்ம அப்படியே அமைதியாக இருக்கும், மக்கள் எல்லாம் கூட கேட்குறாங்க, மக்கள் எல்லாம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ரத்த அறுவோடுன்ற அளவுக்கு பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் தயாருன்னு வந்து ஷெரீப் சொல்கிறாரு, அவர் சொன்னார், அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் எந்த தைரியம் உங்களுக்கு, எந்த தைரியத்தில் இந்தியாவை நாங்கள் எதிர்கொண்டுருவோம்னு நிற்கிறாங்க? ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தான் ஆகணும். ஓ, நம்ம ரோட்ல பார்த்துருக்கோம், 2 பேர் சண்டை போடுவாங்க, ஒருத்தன் அமைதியா இருப்பான், அவனை சும்மா வம்பு கிழித்து இருப்பான்,
பொறுத்து பார்ப்பான். அவன் பதிலுக்கு 2 அடி அடிக்கிறான்னால எது அடி வாங்கினவன் சும்மா போக மாட்டான், அவன் சவுண்டு விடுவான். சவுண்ட் அப்படிதான், அந்த சவுண்ட் தான் இது. அந்த சவுண்டு தான் இது. இல்ல இந்த சவுண்டுக்கு பின்னாடி ஏன்னா முன்னாடி வந்து ஐஎஸ்ஐ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஐஎஸ்ஐ இப்ப நம்மளோட இந்த ஐஎஸ்ஐ இந்த மாதிரியான இதுக்கு தான் எப்பவுமே ஒரு மறைமுகமான ஒரு வார் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஆனா இன்னைக்கு ஐஎஸ்ஐ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது கிடையாது. ஓகே. பாகிஸ்தான் அதான் சொல்லிட்டேனே, பொதுவாக மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பெருவாரியாக பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்ககிட்ட போய் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய நாடு என்னுடைய ரீஜன் இதில் வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், துபாய், மிடில் ஈஸ்ட் நம்ம சொல்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகம்னு சொல்லக்கூடியதில் இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு டாக்ஸ் ஹேவனாக இருக்குது. அங்கே வந்து எல்லாரும் ரியல் எஸ்டேட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆமாம். ஒரே ஒரு %லேருந்து 2% அவங்க மார்க்கெட் விழுந்ததுன்னா அது அந்த நாட்டின் மீதும் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார மீதோட எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும் தெரியுமா? அந்த இம்பேக்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா தடன்னு சொல்லுவோம்ல, ஒன்றை தள்ளி விட்டா எல்லாமே தொடர்ந்து விழுது, சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி, அந்த மாதிரி பல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அதனால அவங்க அந்த மாதிரியான பல ரிஸ்க்குகளை எடுக்கிறதுக்கு ரெடியாகும். இப்போ சவுதி அரேபியாவே எடுத்தீங்கன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஃபோக்கஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இன்னும் பல இந்த வெர்டிக்கல் சிட்டின்லாம் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க இதிலெல்லாம் வந்து கையை நுழைச்சாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, எப்பா இவங்க கிட்டலாம் போனாக்கா நமக்கு வந்து வேஸ்ட்டு, இவங்களை திருத்த முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் போயிடுவாங்க. அதனால அவங்கவுங்க ஒருத்தர் கழட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது ஓஐசி, அதனால அவங்க இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிக் நேஷனாக பேக் பண்ணணும். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, பாகிஸ்தான் இந்த மாதிரி சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி வங்கதேசம் வந்து பல ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீசெண்டாக விட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இது ஏற்படுது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான. உலக நாடுகளின் பார்வை இப்ப இந்தியா பாகிஸ்தான் இந்த தாக்குதல் சம்பவம் போரை பற்றி என்னமா முடிவெடுக்க போறாங்க, அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், மோடியுடைய அடுத்த திட்டம், இது வந்து நம்ம ஒரு ரெட்டாலியேஷன் கொடுத்துட்டோம், அந்த பகல்காமுக்கு வந்து நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம நிக்க போறோமா, இல்ல பாகிஸ்தான் வேற ஏதாவது பண்ணாலும் இல்லை, இது நீதி எல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீதி கிடைத்து விட்டது, நம்ம வந்து ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை நாளா உடைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பாகிஸ்தானை நாளா உடைக்கணும். ஆமாம். அதாவது பஞ்சாப், அதில் அவங்களோட தலைநகர் ராகூர் அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு மற்ற ஏரியாஸ் பாலுச்சிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து மற்ற எல்லா 3 பாட்டாக பிரித்து நம்ம சிந்து இந்த எல்லாம் தனித்தனியாக நம்ம பண்ணணும்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து செய்ய முடியும். நடுவில் வந்து பல இதில் வந்து இந்த பலூச்சிஸ்தான்ங்கிற பிரச்சனை வந்தது. நமக்கு நண்பர்களாக பல பாலூச் நண்பர்கள் இருந்தார். இப்போது எனக்கே நான் ரொம்ப இதுவாக என்ன சொன்னேன், தாரிக் புக்தி பாலூச், இந்த மாதிரி பல பேர்லாம் இருந்தாங்க கடந்த காலங்களில். அவங்க மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியாக, அதாவது சாஃப்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் இதில் வந்து பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கக்கூடியவங்க, அங்கேயே உள்ளுக்குள்ளே போராட்ட குழுக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியானதில் இப்போ நம்ம சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதுதான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து வேகமாக பண்ணணும். நாளா உடைக்கணும். இவங்களோட லாகூரில் தான் கேபிட்டல் இருக்கு, அதனால அது பஞ்சாப் இதில் வரும். அது அப்படியே இருக்கட்டும். அதை கூட நான் என்ன சொல்லுவேன், அப்புறமா சைனா எப்படி வந்து என்க்ரோச் பண்ணுறாங்களோ, அதாவது சலாமி ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க, பீஸ் பீஸாக உங்களுக்கு அட் ஏ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டராக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இன்றைக்கி பண்ண முடியாது, ஒரு 20, 30 அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதை எல்லா ஆங்கிள்லேருந்தும் நம்ம வந்து நம்ம எதிரிகள் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸே நம்ம ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே பண்ண முடியும். மற்ற நாடுகள் இப்போ நீங்கள் வங்கதேசத்தை எப்படி உருவாக்குனீங்களோ அந்த மாதிரி மற்ற நாடுகளை ரொம்ப ஈஸியாக உருவாக்கி கொடுத்துடலாம். உருவாக்கி கொடுத்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக அந்த நாடுகள் இன்னைக்கு வந்து வங்கதேசம் நமக்கு எதிராக இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லாமல் மற்ற நாடுகளில் வந்து நம்ம அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கும்போது சும்மா ஃப்ரீயாக போகிற போக்கில் கொடுக்காம அவங்கள எப்படி தொடர்ந்து நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுக்கிறதுங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம தெளிவாக செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம செய்ய முடியும். அதுக்காக இன்னைக்கே போட்டு டமால்னு நாளைக்கே வந்து உடைச்சு ஆயிடுங்கிறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். ஆனால் நடுவில் நம்ம நிறைய நிறுத்தி வச்சிருந்தோம், இதை கண்டினியூ பண்ணணும். சிவிலியனை அட்டாக் பண்ண கூட்டம் இவனுங்க
இந்த 9 இடங்கள் 21 தீவிரவாத முகாம்களை நம்ம வந்து வீழ்த்தி இருக்கோம். இதுல வந்து இந்த முக்கியமானது வந்து ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர்-இ தொய்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அவனுங்க ஒரு டெரர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தையே நாம அந்த இடத்தையே நாம தகர்த்திருக்கோம். அவங்க அடுத்த திட்டம் ஏதேனும் இப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியன் ஏர்ஃபீல்டுக்குள்ள இருந்து தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்றோம். எதுவா இருந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டால், இப்ப நம்ம வந்து ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 2 பக்கமும் வந்து பீரங்கிகளை நிறுத்தி வச்சிருக்கோம், நம்ம பங்கர்ஸ் வச்சிருக்கோம், நம்மளுடைய எல்லை கோட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா அங்க இருந்து சூடு நடக்கும், துப்பாக்கி சூடு, இங்க இருந்து துப்பாக்கி சூடு, இந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம இதுக்குள்ளதான் சுடுறோம், இருந்தாலும் அங்க அந்த மாதிரியான ஒரு தாக்குதல். நீங்க எல்லை தாண்டி போறதுங்கிறது வேற, எல்லைக்குள்ள இருந்தே செய்வதுங்கிறது விஷயம். நம்ம வந்து இதுவும் பண்ணியிருக்கிறது பிரிசிஷன் அட்டாக். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன்ல நீங்க வந்து பல வீடியோக்கள் இருக்கு, பார்த்தா தெரியும். ரொம்ப தெளிவா பிரிசிஷன் அட்டாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு இஸ்ரேல் பண்ணுவாங்கன்னா, நாங்க இந்த இடத்த அழிக்க போறோம், சாதாரண மக்கள் இருந்தா போயிடுங்க, ஆனா நாங்க இந்த இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த குரூப்ஸ் இருக்காங்கன்னாக்கா அந்த இடத்த வீடியோ ப்ரூஃபா, ஏன்னா நாளைக்கு என்ன சொல்லிடக்கூடாது, பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்டா பாகிஸ்தான்லேருந்தே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அந்த ஏரியால, பாம்பு அடிச்ச ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டு போட்ட இடத்துல ஏரியால அது பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்க இதுல வந்து தூரக்க இருந்தது, அதே மாதிரி இந்த இடத்துல போக வேணாம்னு எங்களெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது வந்து அப்பாவிகள் பலி அப்படிங்கிற மாதிரி, அந்த டீட்டெயிலாம் அப்படி பார்த்தா கொடுத்துருக்கணும், இன்னும் அவங்க கொடுக்கல. அதனால அதை சொல்ல சிவிலியன் அட்டாக்னு அப்படித்தான் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணணும்னா சிவிலியன் இருக்கக்கூடிய ஏரியால எல்லாம் இந்தியா குண்டு போட்டிருக்கணும். மக்கள் தொகை அதிகம், இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தானே இந்தியா குண்டு போட்டிருக்கணும், அப்படி போடலையே. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள்னு நமக்கு தெரிகிறது, அந்த இடத்துல தான் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பண்ணியிருக்காங்க. இது அடுத்த கட்டமா எப்படி நகரப்போகிறதுங்கிறத பாக்குறோம். இதுக்கு வந்து சொன்ன மாதிரி தான், இதை நாங்க ஆய்வு, நாங்க வந்து இதை தாக்குதல் கொடுப்போம், நாங்க வந்து பாக்குறோம், பதில் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய, ஏன்னா நான் சீனான்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே நீங்க வந்து கேட்டீங்க எப்படி சார்னு, ஒரே விஷயம் சொல்றேன். நாங்க இந்த நிலைமையை வந்து கவனமாக ஆராய்கிறோம்னு சொன்னது சீனா. அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க பாகிஸ்தானுக்கு துணை நிற்போம், தீவிரவாதத்தை வந்து இது சம்பந்தமா பண்றதுக்கு வந்து இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஈரான் சும்மா இருந்த ஈரானுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் பண்றோம். ஆனா எப்பவுமே இந்தியாவுக்கு எதிராகத்தான் பொதுவாக பல இடங்கள், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்தா இந்தியாவுக்கு எதிராகத்தான் பல இடங்கள்ல வந்து ஈரான் வந்து ஓட்டு போடும். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா, நமக்கு யூஎன்ல வந்து நம்ம இஸ்ரேலை எதிர்த்து ஓட்டு போடுவோம், இல்ல வெளிநடப்பு பண்ணுவோம். ஆனா இஸ்ரேல் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சதகமா இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். உண்மையான நண்பர்கள் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மதசார்பின்மைங்கிறத வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து சும்மா ஒரு போற போக்குல கடைபிடிக்கிறதுங்கிறது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், இப்போ இதை வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தோட இது இஸ்லாமிய இதெல்லாம் சொல்லலாமான்னு என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். மக்களை சுட்டவர்கள் யார்? சரி, மதத்தை வச்சு சொல்லலாமா? கிடையாது. இந்த நாடு எதற்காக பிரிந்து சென்றது? பாகிஸ்தான்ங்கிறது பிரிஞ்சு போனது ரிலீஜியஸ் பேரால தான். இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களுடைய நிலைமை என்ன? இது அடுத்த விஷயம். மூணாவது, இவங்க இதை எல்லாமே செய்யும் போது அவங்க சொல்றது கஸ்பாய் ஹிந்துன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே சொன்னாலும் நம்ம சொல்றது இல்லை, இறைவனின் பெயரால் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் அழிச்சுடுறோம்னு சொல்லலாம். அவங்க சொல்றதுதான் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து இந்தியாவை வந்து அழிப்போம் அப்படின்னு. அவங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எல்லாம் இருக்கு. அதான் சொல்றேனே, அவங்க வந்து எப்படின்னாக்க அந்த வெறுப்பு, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறுப்பும் அவங்களுக்கு ஒரு வியாபாரம். காரணம் என்னன்னா, இந்த ஏரியா ரீஜியனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு சைனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ மற்ற கண்ட்ரீஸுக்கோ பாகிஸ்தான் தேவைப்பட்டால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தேவைப்படும். பாகிஸ்தான் ரொம்ப அமைதி பூங்காவா இருந்ததுனால, இல்லை ஸ்ரீலங்கா ரொம்ப அமைதி பூங்காவா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட போறாங்களா என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன், யுஎஸ்ஐ விட யூரோப்பியன் ஏஜென்சிஸ் எல்டிடிக்கு சப்போர்ட் அந்த ஒரு காலத்தை கொடுத்துருந்தாங்க. ஏன்? ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், அமெரிக்கன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ஃபண்டிங் வந்தது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த நார்டிக்ஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் ஃபுல்லா ஃபண்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதுல வந்து நார்வே தூதுக்குழுன்னு ஒரு வாட்டி சொல்லுவாங்க. நார்வே தூதுக்குழுன்னு எதுக்கு போனாங்க? எல்டிடிலாம் இருந்தப்போ அது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டன் பாலசிங்கத்தோட லிங்க் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் போய் பல பேரை வந்து நான் யூரோப்ல இருந்தப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன்.
சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சோன்னா அது ஒரு பெரிய கதை. அந்த மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பத்தி யாரும் கண்டுக்கல. எக்கானமி கீழே போனப்போ நம்ம தான் ஹெல்ப் பண்ணமே தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ணல. காரணம் என்னன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்கா தேவைப்படல. அங்க அதே மாதிரி பெரிய கனிமங்கள் இல்ல, அங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அதனால பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவிற்கோ மற்றவர்களுக்கோ இல்ல, அவங்களுக்கு தேவைப்படல. அதனால சீனால. ஆனா நீங்க இந்த பார்டர் இந்த விஷயங்களை பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தேவைப்படுகிறது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இங்கெல்லாம் கனிமங்கள்னு பேசுறோம்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடியது இந்த தீவிரவாதம். இதை வந்து அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்களே ஸ்டேட்மெண்ட். கடந்த காலங்கள்ல யாரு அவங்களோட பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, கடந்த காலங்களில் நாங்க பண்ணோம், எதுக்கு அமெரிக்காலாம் சொன்னதுனால பண்ணோன்னு. ஆக நம்மெல்லாம் வந்து ஐபோன் அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ் இதுக்கெல்லாம் ஃபேக்டரி வச்சிருக்கோம். அவங்க தீவிரவாதத்துக்கு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அவங்களால எது இது அதுக்கான நம்ம வந்து இங்க மெடிசன் ஃபேக்டரி வச்சிருக்கோம். மெடிசனுக்கு தேவையான உபகரணங்களோ முக்கியமான விஷயங்களையோ நம்ம வந்து அமெரிக்கால இருந்தோ மற்ற நாடுகள்ல இருந்தோ சைனால இருந்தோ கூட அந்த இதெல்லாம் தருவிக்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்ன தேவை, தீவிரவாதத்துக்கு என்ன தேவை, குண்டு தேவை, துப்பாக்கி தேவை, இந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் அமெரிக்கா ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நீங்க வந்து அமெரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் வார் எக்கானமின்றது எவ்வளவு பெருசுங்கிறது கடந்த காலங்கள்ல பாத்துக்கணும். இப்போ எல்லாமே மாறி இருக்கு. ஏன்னா வந்து இன்டர்நெட் இந்த மாதிரியாக விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த போருங்கிறத வந்து ஸ்பேஸ்க்கு வரைக்கும் போயாச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்து என்னன்னா இந்தியன் சேட்டலைட்ல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய நம்ம ஒரு விஷயம், நம்ம வந்து இவரை வந்து பிடிச்சாங்க இல்லையா, பைலட் அபிநந்தனை பிடிச்சாங்க இல்லையா. பிடிச்சப்போ அந்த 2 விமானங்கள் தாக்கி கொண்டதோட இது பேர் வந்து டாக் ஃபைட்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஸ்பேஸ்ல டாக் ஃபைட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட்ஸ் சைனாவும் ஒரு சில நாடுகளும் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா பல சேட்டலைட்களை வச்சிருக்காங்க. நார்மல் ஸ்பை சேட்டலைட்டோ இல்லைன்னா மற்ற பர்பஸ் தாண்டி சிம்பிளாவே இந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ண முடியும்னா உங்க சேட்டலைட்டோட மோதி உங்களுடைய தகவல் தொடர்புலேருந்து எதையும் வந்து காலி பண்ண முடியும். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில சேட்டலைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இருக்குன்னா அதுல இருந்து ஸ்பேஸ்ல இருந்தே நீங்க வந்து பல அங்க ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கும் கீழ் நோக்கி நீங்க இது பண்றதுக்கும் பல இதெல்லாம் வந்து நீங்க வெப்பன்ஸை யூஸ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் லேசர், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமும் வைத்திருக்கிறார்கள். அதனால அத மாதிரியான விஷயங்களை இப்போ நம்மளோட இஸ்ரோ சேட்டலைட்டை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் தான் சொல்றேனே, நம்ம பார்த்த ட்ரெடிஷனல் வார் இதை தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த போர் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கு. இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, நாங்க வந்து அதுக்கான வந்து ஒத்திகைகளை பார்க்க போறோம், பிளாக் அவுட்டுக்கோ மற்ற விஷயங்களோ எல்லாம் வந்து நீங்க கதவை மூடுங்க, இதெல்லாம் இது சொன்னது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு தான் பாக்குறேன். ஏன் தெரியுமா சொல்றேன், சென்னை வரைக்கும் ஏன் சொல்லணும், போர்ட் இருக்கு நமக்கு, நம்ம விசாகப்பட்டினம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நமக்கு வந்து தாக்குதல்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து சூப்பர்சானிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பத்தி பேசுறோம் ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மிலிட்ரி பேஸ், குறிப்பா ஏர் பேஸ்ல இருந்து எல்லா இதுவுமே வந்து நேவல் பேஸ் எல்லாமே இருக்கோ அங்க எல்லாமே இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்தை தாக்கி அழிப்பது. மூணாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா விமான நிலையங்கள். விமான நிலையங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹப். இந்த மாதிரியான விஷயங்கள், போர்ட்டு, விமான நிலையம், எங்கெங்கெல்லாம் நீங்க பொருட்களை மூவ் பண்ண முடியும், ஆட்களை மூவ் பண்ண முடியும், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல்ல தகர்ப்பாங்க. ரெண்டாவது எதை தகர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உணவு கிடங்குகள். பொதுவா போர்னு வந்தது இந்த மாதிரியாகத்தான் இந்த தாக்குதல்கள் பொதுவா இருக்கும். ஆனா அதை தவிர்த்து இந்த இதெல்லாம் சொல்றது மக்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜிபிஎஸ் ஈரால இருக்கும், நீங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணா கூட ஜிபிஎஸ்ல நீங்க நேவிகேட் பண்ணிட்டு போக முடியும். அதனால ரொம்ப ஹைடெக் ஹை ப்ரெசிஷன் ஜிபிஎஸ்லாம் இருக்கு. அதர்வைஸ் பார்த்தாக்கா இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சதுனால யாரும் பாம்பு போட முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த ஈராலாம் வந்து ரொம்ப வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் மக்களோட ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் பண்றாங்க. இதுவுமே இன்னுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் அப்படி பண்ணணும்னாக்கா பல இதுல வந்து பில்டிங்ஸ் எவாக்குவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரொசீஜர்ஸ், எமர்ஜென்சி ரெஸ்கியூ, இதெல்லாமும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஆன் அண்ட் ஆஃப். நான் முன்னாடியும் சொன்னேன், அதே மாதிரி உடனே வந்துடும் அதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்ம எக்கானமிக்கு இம்பேக்ட் இருக்கக்கூடாது. நம்ம உள்நாட்டில் பிசினஸ் ஆஸ் யூஷுவல்ங்கிற மாதிரி ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கணும். அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் இன்னைக்கு வந்து மக்கள் வேணா எமோஷனலி சொல்லலாம், போய் தாக்குதல் நடத்தலாம், இதெல்லாம் வந்து ஓகே, அது நடந்திருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அதையும் தாண்டி நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது என்ன, அதே சமயத்தில் நம்ம உள்நாட்டில் வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு
பார்க்கணுங்கிறதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அடியெடுத்து அரசு வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பரந்துபட்ட வியூ சார். அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் மட்டும் நாம வந்து ஆபரேஷன் சிந்துன்னு கொடுக்கல, ஆபரேஷன் சிந்தூர்னு நாம கொடுக்கல. இதுல நிறைய உலக அரசியல் அடங்கியிருக்கு, ஜியோ பாலிடிக்ஸ். இதுல பாருங்க யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணியிருப்பாங்க, என்னென்னலாம் அரசியல் இருந்திருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. நன்றி.